வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் கத்தியால் குத்திய நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் கடந்த அக்டோபர் 25 மற்றும் நவம்பர் 4ஆம் தேதிகளில் திடீரென வாயு கசிவு ஏற்பட்டு மாணவர்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் 18 நாட்களுக்கு பிறகு இன்று 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு பள்ளி திறக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து வரும் 19ஆம் தேதி மதுவஞ்சேரி மப்பேடு சந்திப்பில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டின் சில்லறை பணவீக்கம் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டு வரம்பை தாண்டி கடந்த 14 மாதங்களில் இல்லாத அளவிற்கு 6.21% அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு காய், கனிகள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு பணவீக்கத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயிலில் பயணிகள் கூட்டம் அதிகமாகி வருவதால் 8 பெட்டிகள் இருந்த நிலையில் 16 பெட்டிகளைக் கொண்டு இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 56,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 7,045 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்துள்ளதால் மெயின் அருவி, ஐந்தருவி, சினிபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் பரிசல் பயணம் மேற்கொண்டு மகிழ்ந்து வருகின்றனர். பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க நவம்பர் 16ஆம் தேதி முதல் 3 நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவி ஏற்க உள்ள நிலையில் தனது அமைச்சரவையில் செயல்பட போகும் செயலாளர்கள் பெயர்களை அறிவித்து வருகிறார். அதன்படி டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் மற்றும் இந்திய அமெரிக்க தொழிலதிபர் விவேக் ராமசாமி ஆகியோர் அரசாங்க திறன் துறையை வழிநடத்துவார்கள் என்று அறிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்தாண்டு மண்டல மகர விளக்கு பூஜைக்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் ஐயப்ப பக்தர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு வழங்கப்படும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டத்தில் இரும்பு தாது ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் நேற்று இரவு ராகவபுரம் மற்றும் ராமகுண்டம் இடையே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 7 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டதுடன் மேலும் சில ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நிலவும் பனி காரணமாக இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையில் பனிமூட்டம் சூழ்ந்ததால் ஒரு சில விமானங்கள் தரையிறங்காமல் திருப்பிவிடப்பட்டன. இதனால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகித குறைப்பு காரணமாக சர்வதேச அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. இலங்கையில் சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்ற நிலையில் புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை பலம் தேவை என்பதால் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த அதன்படி இலங்கையில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஆர்கா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர்களான திவாகர் மற்றும் தாஸ் ஆகியோர் தோனியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தோனி நேரில் ஆஜராகி தனது நிலைப்பாட்டை விளக்க வேண்டும் என ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சாம்பியன் டிராபி தொடர் அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெற உள்ள நிலையில் இந்திய அணி பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அங்கு செல்ல மறுத்து வருவதால் போட்டியில் இருந்து விலகுவதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சீனாவின் கவுண்டங் மாகாணம் குஹாய் நகரில் விளையாட்டு அரங்கத்தில் 70க்கு மேற்பட்டோர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது வேகமாக சென்ற கார் மோதி பெண்கள், குழந்தைகள் உட்பட 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 40 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஈராக்கில் பெண்ணின் திருமண வயதை 9ஆக குறைக்க முடிவு செய்துள்ள நிலையில் பெண்களின் சொத்துரிமை, கல்வி, வாரிசுரிமை மற்றும் விவாகரத்து கோரும் உரிமை பறிக்கப்படும் என அந்நாட்டு பெண்கள் அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.2ஆக பதிவாகியுள்ளது. இதனால் கட்டடங்கள் அதிர்ந்து மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-யின் டாப் 20 செய்திகள்.